அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். ஸோ அந்த சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலில் இன்ஜினியர் அண்டு டிராஃப்ட்ஸ்மேனுக்கு தன்னுடைய ஐடியா அண்ட் ஃபேக்டை கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கம்யூனிகேஷன் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஐடியாஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அதர். எக்ஸாம்பிள் ஸ்பீச், ரீடு, ரைட்டு, இவையெல்லாம் வந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் கிராஃபிக்ஸ் என்பது அப்படின்னா என்ன அப்படின்னா டிராயிங் மூலமாக கம்யூனிகேஷன் செய்கிறதா வந்து இந்த கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதனால தான் வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் கிராஃபிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ லாங்குவேஜ் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வேறு இருக்கும். ஸோ நம்ம பேசுகிறது இல்லை எழுதுறது ஈஸியாக வந்து ஒரு கண்ட்ரியிலேருந்து வேற ஒரு கண்ட்ரி போகும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்தியா போல் ஒரு கண்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து பல லாங்குவேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஒரு ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட் போனோம் அப்படின்னா வேறு லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஸ்பீச், ரீடு, ரைட்டு இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக வந்து இருக்காது. ஸோ கஷ்டமான ஒரு விஷயம். பட் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அதை வந்து டயக்ராம் மூலமாக தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ டயக்ராம் அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு லாங்குவேஜுக்கு கிராமர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ அதே மாதிரி இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கிராமர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைன்ஸ் அண்ட் லெட்டரை தான் வந்து கிராமராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஆக்யூரேட்டு அண்ட் எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன். ஸோ இதோட பிரின்சிபல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்வே தி ஐடியாஸ் ஃப்ரம் டிசைன் இன்ஜினியர் டு ஃபேப்ரிகேட்டர். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிராயிங். இந்த டிராயிங்கை மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டைப்பாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஆர்டிஸ்டிக்ஸ் டிராயிங், செகண்ட் ஒன்று வந்து இன்ஜினியரிங் டிராயிங். இல்லை ஃபஸ்ட்டு ஒன் ஆர்டிஸ்டிக் டிராயிங் அப்படிங்கிறது ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பெயிண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இதெல்லாமே வந்து ஆர்டிஸ்டிக் டிராயிங் அதில் வரும். செகண்ட் ஒன் வந்து இன்ஜினியரிங் டிராயிங். இன்ஜினியரிங் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஜியோமெட்ரிக்கல் டிராயிங், நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் டிராயிங், சிவில் இன்ஜினியரிங் டிராயிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிராயிங்ஸ். ஸோ இப்படி எக்ஸட்ரா நிறைய டைப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் இன்ஜினியரிங் டிராயிங்கில் ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் டிராயிங். ஜியோமெட்ரிக்கல் டிராயிங்கில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. பிளேன் ஜியோமெட்ரிக்கல் டிராயிங் அண்ட் சாலிட் ஜியோமெட்ரிக்கல் டிராயிங். பிளேன் ஜியோமெட்ரிக்கல் டிராயிங் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு ஹேவிங் 2 டைமென்ஷன்ஸ் இருக்கும். லென்த்தும் பிரெட்த்தும் மட்டும்தான் இருக்கும். திக்னஸ் அப்படிங்கிறது வராது. இதை வந்து நம்ம 2 டைமென்ஷனல் டிராயிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேப்பரில் வந்து லென்த்தும் பிரெட்த்தும் மட்டும்தான் இருக்கும். திக்னஸ் வந்து கிடையாது. இதை வந்து நம்ம 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பேப்பர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாலிட் ஜியோமெட்ரிக்கல் டிராயிங் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஹேவிங் 3 டைமென்ஷன்ஸ் லென்த்து, பிரெட்த்து அண்ட் திக்னஸ் இருக்கக்கூடியதான் வந்து சாலிட் ஜியோமெட்ரிக்கல் டிராயிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கியூபு, ப்ரிசம், சிலிண்டர் இது எல்லாமே வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டு. இந்த 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாலிட் ஜியோமெட்ரிக்கல் டிராயிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஒன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிராயிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் அப்படிங்கிறது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சைடு மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸு, மெஷின் பார்ட்ஸு, அப்புறம் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இன்ஜின், சிலிண்டர், வெஹிக்கிளோட டிசைன். ஸோ இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வரக்கூடிய டிராயிங்ஸ். நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் டிராயிங். சிவில் இன்ஜினியரிங் ஆப்ஜெக்ட்ஸ் மீனிங் சஜஸ் ரோடு, ரயில்வேஸ், பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், டேம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங் டிராயிங். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிராயிங்ஸ். எலக்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், மோட்டார், ஜெனரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், போல்ஸ், டவர், ஒயரிங் டயக்ராம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டிவி, விசிஆர், கேல்குலேட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸட்ரா. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிராயிங்ஸ். ஸோ இந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கம்ப்யூட்டர் சைடு வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர், அதாவது மானிட்டர், அப்புறம் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ், மவுஸ், கீபோர்டு, அப்புறம் இப்போது நியூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா மெயின்லி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் ரோபோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஸோ இப்படி எல்லா
டிபார்ட்மெண்ட்ஸ் சைடு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸாக இருக்கலாம், மிஷினோட பார்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிராயிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிராயிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் சைடும் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இந்த டிராயிங் அப்படிங்கிறது கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ ஒன்லி ஸ்பெசிஃபிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் மட்டும் அப்படி கிடையாது. ஸோ சிலருக்கு இந்த டவுட் அப்படிங்கிறது இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் தான் இந்த டிராயிங்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. பட் அப்படி கிடையாது. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் அதில் என்ன வரும் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் சைட்லேயும் இந்த டிராயிங்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்லி ஸ்பெசிஃபிக்காக மெக்கானிக்கல் அண்ட் சிவில் மட்டும் கிடையாது. ஸோ டோட்டலாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது காமனாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். தேங்க்யூ.